ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 5வது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியியல் எடுத்துக்காட்டு 5.7 பின்வரும் தரவுகளை முகடை காணுங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அதிகமாக கொடுத்துக்கிறாங்க, 32 கொடுத்துக்கிறாங்க. இது அப்போது இதுக்கு நம்ம அட்டவணை மூலம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதனால நாம் தரவுகளை பின்வருமாறு அட்டவணை படுத்துவோம். அப்போ மொத்த தரவுகளும் 12 முதல் 19 வரை இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12லேருந்து 19 வரையும் தான் இருக்கும், அதனால் அது எழுதுகிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கட்டத்தில் நம்ம மதிப்புகள், அதுக்கப்புறம் நேர்கோட்டு குறிகள், அது எத்தனை முறை வருதோ அவ்வளோ நம்ம நேர்கோட்டு குறி போடணும். அப்போது அதனால் நேர்கோட்டு குறிகள். அதுக்கப்புறம் இங்கே நிகழ்வெண் எவ்வளோ முறை வந்திருக்கோ அந்த நம்பர் எழுதணும். அப்போ நிகழ்வெண். அப்போ 12லேருந்து 19 வரையும் சொல்லியிருக்காங்களா, அப்போ நம்ம நம்பர் போட்டுக்கலாமா? 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 12 பார்க்கலாம், எவ்வளோ முறை வந்திருக்கு. 1, 2, 3, 4 முறை வந்திருக்கு. அப்போது நேர்கோட்டுக்குறி 1, 2, 3, 4. அப்போ நிகழ்வெண் 4. அதுக்கப்புறம் 13 பாருங்கள், 1, 2, 3, 4. இதுவும் 4 முறை வந்திருக்கு. அப்போ 1, 2, 3, 4. அப்போ நிகழ்வெண் கூட 4. அதுக்கப்புறம் 14, 1, 2, 3, 4, 5 முறை வந்திருக்கு. அப்போது 1, 2, 3, 4, 5வது இந்த மாதிரி க்ராஸாக வரும். அப்போ இங்கே 5. அதுக்கப்புறம் 15 பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 1, 9. இப்போ 9 வந்திருக்குங்களா. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ இங்கே 9ன்னு வரும். அதுக்கப்புறம் 16, 1, 2, 3, 4, 5, 6. இது 6 முறை வந்திருக்கு. அப்போது 1, 2, 3, 4, 5, 1, 6. அப்போ இங்கே 6. அதுக்கப்புறம் 17, 1. அப்போ 1, 2. அப்போ இங்கே 2ன்னு வரும். அடுத்தது 18 பார்த்திங்கன்னா இங்கே 1 முறை, 19 கூட 1 முறை. அப்போது 1, 1. அப்போ இங்கேயும் 1, 1. அப்போ மொத்தமாக கூட்டினீங்கன்னா பாருங்கள், 4, 4 கூட்டினீங்கன்னா 8, 8ஓட 5 கூட்டினீங்கன்னா 13, 13ஓட 9 கூட்டினீங்கன்னா 22, 22ஓட 6 கூட்டினீங்கன்னா 28, 28ஓட 2 கூட்டினீங்கன்னா 30, 31, 32. அப்போ இது மொத்தம் எவ்வளோ வருது? 32. அப்போ இங்கே மொத்தம்னு எழுதிக்கோங்க. அப்போ 32. அப்போ எதுக்கு அதிகமாக இருக்குது? 9 எதுக்கு? 15. அப்போ இதோட முகடு பார்த்திங்கன்னா 15. அப்போது ஆன்சர் பாருங்கள், அதிகபட்ச நிகழ்வெண்ணான 9 ஆனது 15 என்ற மதிப்புடன் ஒத்திருக்கிறது. எனவே இந்த தரவுகளின் முகடு 15 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 5.7 முடிஞ்சிச்சு.